வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பல வண்ணங்களில் வழங்கப்படும் காவிரி குடிநீர் நுரையுடன் சாயம் கலந்து வருவதால் கிராம மக்கள் அவதி. தேனி மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை கடுமையாக வீழ்ச்சி. வெளி மாநில காய்கறிகள் வரத்தால் உள்ளூர் விவசாயிகள் தொழிலை கைவிடும் அபாயம். எட்டு வயது சிறுவன் விழுங்கிய பம்பரமாணி சுவாச குழாயில் சிக்கிய கொடுமை. அரிய வகை அறுவை சிகிச்சை மூலம் வெளியேற்றி நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. காரைக்குடி அருகே கண்மாய் மடைகள் திறந்துவிடப்பட்டதால் வீணாகும் தண்ணீர். தூர் வாருவதாக கூறி கண்மாய் திறக்கப்பட்டதால் கோடை விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. எண்பது வயதிலும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றி வரும் பெண் மருத்துவர். மருத்துவரின் அர்ப்பணிப்பை விவரிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் அருகே உள்ள கிராமங்களுக்கு விநியோகிக்கப்படும் காவிரி நீர் பல வண்ணங்களில் வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்து களியனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அண்ணா நகர், அருந்ததிய தெரு, ஆதி திராவிடர் தெரு, கண்ணதாசன் வீதி உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் டேங்க் அமைக்கப்பட்டு காவிரி ஆற்றின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 15 நாட்களாக விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீர் நுரை பொங்கி பல வண்ணங்களில் சாய நீர் போல் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நீரை சமையல் மற்றும் குடிநீராக பயன்படுத்தும் போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் பல வண்ணங்களில் பயன்படுத்த முடியாத நிலையில் வருவதால் அப்பகுதி மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். எனவே தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். தேனி மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட தேனி மாவட்டத்தில் விவசாயம் முதன்மை தொழிலாக இருந்து வருகிறது. இங்கு விளைவிக்கும் காய்கறிகள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தேனி மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை படிப்படியாக குறைந்து தற்போது கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. குறிப்பாக 15 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை வெறும் 50 ரூபாயாக சரிந்துள்ளது. அதாவது 1 கிலோ தக்காளி 4 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாகிறது. இதேபோன்று கத்திரிக்காய் கிலோ 5 ரூபாய், பச்சை மிளகாய் 12 ரூபாய், பீட்ரூட் 10 ரூபாய் என அனைத்து காய்கறிகளின் விலையும் கடுமையாக சரிந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் மொத்த விற்பனையில் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். வெளி மாநிலங்களில் இருந்து அதிக அளவிலான காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுவதே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்று கூறும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் இதே நிலை நீடித்தால் விவசாயத்தை கைவிட்டு வேறு தொழிலுக்கு மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். நான் ஒரு விவசாயத்து குடும்பத்தை சார்ந்தவன் தான். விவசாயத்தை வச்சு தான் நான் படித்ததே. விவசாயத்தில் எந்த ஒரு லாபமுமே கிடைக்கிறதில்ல. முக்கியமாக இப்போ தக்காளி விலையும் வெங்காயம், மிளகா எல்லா ரேட்டுமே தரமட்டத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா விவசாயத்தை விட்டுட்டு தான் நாங்கள் போகணும். காரணத்தை கொண்டு நாங்கள் விவசாயத்தை பண்ணுறோமே இல்லை, அடுத்தடுத்து இந்த சூழ்நிலை வரமாட்டேங்குது. 14 ரூபா விற்கிது மிளகா. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வேலையாளுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாது, ஏற்றிட்டு போகிற வாடகையும் கொடுக்க முடியாது. இதில் சாக்கு கமிஷனு இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு கை காசை போட்டு தான் கொடுக்கணும். கையில் காசு இருந்தால் தான் நாங்கள் கொடுக்குறதுக்கு. விவசாயம் நாளுக்கு நாள் கீழே நலிவடிஞ்சு தான் போகுது, ஒழிஞ்சு மேடேறின மாதிரிக்கே இல்லை. இப்படிலாம் போயிட்டு இருந்தால் விவசாயத்தை நாங்கள் விட்டுட்டு மாற்று வழிக்கு தான் போகணும்.
காரைக்குடி அருகே கண்மாய் மடைகள் திறந்துவிடப்பட்டதால் தண்ணீர் வீணாகி வருவதுடன் கோடை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மித்ராவயல் ஊராட்சி அண்டக்குடியில் 96 ஏக்கரில் பொதுப்பணித்துறை கண்மாய் அமைந்துள்ளது. இக்கண்மாய் மூலம் அண்டக்குடி, மித்ராவயல், மூர்த்தினவயல் ஆகிய பகுதிகளில் 250 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக இக்கண்மாய் முழுமையாக நிரம்பிய நிலையில் கண்மாய் நீரை பயன்படுத்தி அப்பகுதி விவசாயிகள் நெல் சாகுபடி செய்தனர். விவசாய பணிகள் முடிவடைந்த நிலையிலும் கண்மாயில் நீர் இருப்பு உள்ளதால் கோடை விவசாயத்திற்கு அப்பகுதி விவசாயிகள் தயாராகி வந்தனர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இக்கண்மாயில் தூர்வார டெண்டர் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தூர்வாரும் பணிக்காக கண்மாயில் உள்ள நீர் முழுவதும் பிரதான 2 மடைகளையும் திறந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 2 வாரங்களாக தண்ணீர் வெளியேறி தரிசு நிலங்களில் வீணாக பாய்ந்து வரும் நிலையில் கோடை விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கண்மாய் மற்றும் நேரத்தில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டால் விவசாயத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர். இதெல்லாம் மித்ராவயல் அண்டக்குடி கம்மா. இது 96 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. சுமார் 250 ஏக்கர் நெல் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் விவசாயம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கம்மா ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 2 போகம் விளைவிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது. போன வருஷம் இந்த வருஷம் பெஞ்ச மழையில் நல்ல தண்ணி நிரம்பிக்கிச்சு. இப்போ என்னென்னா இது PWD கம்மா 1,88,00,000 ரூபாய்க்கு யாரோ ஒருத்தர் டெண்டர் எடுத்திருக்காங்க. இந்த கம்மாயோட மண்ணை ஆழப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இந்த தண்ணியை 2 போகம் விளையக்கூடிய தண்ணியை திறந்து 2 மடலையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் மழை பெய்யலைனா கூட இந்த தண்ணியை வச்சு 2 போகம் விளைவிக்கலாம். வேஸ்ட்டாக இந்த தண்ணி போகுது. ஆடு மாடு குடிக்கலாம், மனிதர் பயன்பாடு எதுவுமே இல்லாமல் ஒரே நோக்கம் இந்த மண்ணை எடுத்து கரையில் போடணும், கம்மாயை ஆழப்படுத்தணும்ட்டு எடுத்து போய்கிட்டே இருக்குது. இது சம்மந்தமாக பல புகார் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை அப்படியே நிப்பாட்டி விவசாயிகள் வாழ்வுக்கு வழிவகுக்கணும். சிறுவன் விழுங்கிய பம்பரம் ஆணியை அரிய அறுவை சிகிச்சை மூலம் வெளியேற்றி நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தென்காசியை சேர்ந்த மைதீன் மற்றும் லைகா பிபி தம்பதியினரின் 8 வயது மகன் முகமது ஆரிஃப். இவன் விளையாடிக் கொண்டிருந்த போது பம்பரத்தின் கூர்மையான ஆணியை கடித்து இழுத்துள்ளான். அப்போது ஆணி அவன் வாய்க்குள் சென்று சுவாச குழாயில் சிக்கிக் கொண்டது. இதனால் சிறுவன் மூச்சுவிட முடியாமல் சிரமப்பட்டுள்ளான். உடனடியாக அவனது பெற்றோர் சிறுவனை தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிறுவனுக்கு காது, மூக்கு, தொண்டை பிரிவுத்துறை தலைவர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையில் மருத்துவ குழுவினர் அரிய வகை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள கூர்மையான ஆணியை காயங்கள் ஏதும் ஏற்படாத வகையில் அகற்றி சாதனை படைத்துள்ளனர். இதன் மூலம் தற்போது சிறுவன் சீராக மூச்சு விடுவதால் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அத்துடன் மருத்துவ குழுவினரை மருத்துவமனை முதல்வர் ரேவதி வெகுவாக பாராட்டினார். கூர்மையான பகுதி கீழ்நோக்கி அந்த குழந்தையினுடைய பிராங்கஸ் லெஃப்ட் பிராங்கஸ் என்ற மூச்சு குழாயில் குத்தி இருந்துச்சு. அந்த ஷார்ப்பான பாயிண்ட் குத்தி இருந்துச்சு. அதை சுற்றி எடிமானா அதுக்குடைய ரியாக்ஷனாக வீங்கி இருந்தது. அதையும் நம்முடைய மருத்துவர்கள் மிகவும் விரைவாகவும் துல்லியமாக செயல்பட்டு அந்த ஆணியை சுமார் 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள துருப்பிடித்த ஆணியை மிகவும் சிரமப்பட்டு எடுத்தார்கள். இது இந்த குழந்தையின் உயிருக்கு மிகவும் ஆபத்தை விளைத்து கொண்டிருந்தது. நமது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதை எடுக்காவிட்டால் அவர்கள் சென்னைக்கு தான் செல்ல வேண்டும். அந்த நிலைமையில் இருந்ததை நாம் எல்லாம் சிறப்பாக செய்து அந்த குழந்தையை நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை என்னுடைய நண்பர்களாகிய உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு கோஆப்டெக்ஸில் 2 நாட்களுக்கு 30% தள்ளுபடி வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கோஆப்டெக்ஸின் 54வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி பங்கேற்று புதிய கிளையை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். வழக்கமாக கோஆப்டெக்ஸில் 20% தள்ளுபடி வழங்கப்பட்டு வந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு 2 நாட்களுக்கு 30% தள்ளுபடி வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி கூறினார். அத்துடன் கோஆப்டெக்ஸில் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இப்போ மாமூல கோஆப்டெக்ஸில் 20% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ நாளைக்கு மகளிர் 8ஆம் தேதி அன்றைக்கி 2 நாளைக்கு 30% டிஸ்கவுண்ட் தமிழ்நாடு முழுவதும் கொடுப்போம். அது இல்லாத இப்போ நல்ல லேட்டஸ்ட் அதே ரகங்கள் அதை நிறைய பண்ணி இதுக்காக நல்ல இன்வால்மெண்ட் எடுத்து எங்கள் முதலமைச்சர் சொல்லி நிறைய முன்னேற்றத்தை நாங்கள் உண்டாக்கணும்.
மீண்டும் போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். சாத்தான்குளம் அருகே இறந்து கிடந்த சிட்டுக்குருவியை எழுப்ப முயன்ற மற்றொரு சிட்டுக்குருவியின் செயல் காண்பவர்களுக்கு பரிதாபத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சங்கரன் குடியிருப்பை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் அதே பகுதியில் சிறிய பெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாக்கும் விதமாக தனது பெட்டிக்கடை முன் அட்டை பெட்டியை தொங்கவிட்டுள்ளார். சிட்டுக்குருவிகள் அந்த அட்டைப்பெட்டியில் தங்கியுள்ள நிலையில் இன்று காலையில் அட்டைப்பெட்டியில் இருந்து இறந்த நிலையில் சிட்டுக்குருவி ஒன்று கீழே விழுந்துள்ளது. இதனை கண்ட மற்றொரு சிட்டுக்குருவி இறந்த நிலையில் கீழே விழுந்து கிடந்த சிட்டுக்குருவியை நீண்ட நேரமாக கொத்தி கொத்தி எழுப்ப முயன்றது. ஒரு நிமிடத்திற்கு மேலாக தனது முயற்சியை கைவிடாத குருவி அருகில் சத்தம் கேட்டதும் பறந்து மீண்டும் பெட்டிக்கே சென்றது. இந்த சம்பவம் காண்பவர்களுக்கு பரிதாபத்தை ஏற்படுத்தியது. செத்து 2 நாள் ஆயிட்டு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே சீருடை அணிந்து நடனமாடிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன், ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் புவனேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பூச்சாட்டுதல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு பூஜை, அம்மன் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்நிலையில் திருவிழாவையொட்டி வட்டமலை ஆண்டவர் கலைக்குழு சார்பில் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே சீருடை அணிந்து கிராமிய பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடினர். இந்த வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற விழாவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சூலூர் அருகே நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சாதனை வீராங்கனைகளுக்கு சிங்கப்பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் இந்தியாவில் சிறப்பாக பணியாற்றி சாதனை புரிந்த பெண் ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இதில் முன்னாள் ராணுவ நர்சிங் இயக்குநர் டிலோஸ் ஃப்ளோரா, கடற்படை மற்றும் விமானப்படையில் கமாண்டராக பணிபுரிந்த கௌரி, விமானப்படையில் பணியாற்றி வரும் நிதர்ஷனா சர்மா, பேச்சாளர் பிரியா செந்தில், பிரபல அழகு கலை நிபுணர் சகல்யா உள்ளிட்ட 12 பெண் ஆளுமைகளுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சிங்க பெண்கள் விருது வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி பங்கேற்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மதுரை அருகே முதல் முறையாக 8 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழாவை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலாவதாக மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை கிராமத்தில் பார்வை ஃபவுண்டேஷன் இளம் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிருக்காக மகளிர் காடு எனும் புதிய முயற்சியாக 8 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்திக்கு பார்வை ஃபவுண்டேஷன் சார்பாக அரிய வகை மற்றும் அதிக மருத்துவ குணங்கள் உடைய கடம்பவனம் மரக்கன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நிரந்தர உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் பக்தர்கள் செலுத்திய நிரந்தர காணிக்கை உண்டியலில் 86,87,079 ரூபாயும், திருப்பணி உண்டியலில் 1,12,226 ரூபாயும், கோசாலை உண்டியலில் 3,71,447 ரூபாயும் காணிக்கையாக கிடைத்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் காணிக்கை எண்ணும் பணியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் கோயில் நிர்வாகத்தின் வரவு செலவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சௌரியூரில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது.
நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அலகு குத்தி அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். உலக உடல் பருமன் தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வை வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு நீரிழிவு நோய், இதய நோய் மற்றும் பக்கவாதம், மூட்டுவலி, சுவாச பிரச்சினை, செரிமான பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகின்றனர். இதனை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்றனர். திருச்செந்தூர் கோயிலில் நடைபெறவுள்ள மாசிமக திருவிழாவில் பங்கேற்பதற்காக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பக்தர்கள் காவடி சுமந்து புறப்பட்டனர். திருச்செந்தூரில் வரும் 12ஆம் தேதி மாசிமக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு பகுதிகளிலும் இருந்து முருக பக்தர்கள் காவடி சுமந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பறவை காவடி உள்ளிட்ட காவடிகளுடன் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இவர்களைத் தொடர்ந்து 5 நாட்கள் பயணம் மேற்கொண்டு திருச்செந்தூர் சென்று தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்த உள்ளனர். இவர்களை ஊர் மக்கள் ஒன்று கூடி வழி அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் உலக மகளிர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நீதிபதிகள், கல்லூரி மாணவிகள், நீதிமன்ற பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பேரணியை நீதிபதி தயாநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அவிநாசி திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மனநோய் தீர்க்கும் திருத்தலமாக விளங்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கொடிமரத்தில் விழா கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் சுவாமியின் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.